சரிவா. ஆனா பரவாயில்ல, அந்த காலத்திலேயே நிறைய ஃபங்க்ஷன் செஞ்சா இதுல இருந்தெல்லாம் நிறைய என்ஜின்ஸ் எல்லாமே நீட்டா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பாருங்களேன், ஆபீஸ் டூர் மாதிரி டேங்கர் டூர் ஒரு மாதிரி வியர்டாவே இருக்கு, ஆனா நல்லா இருக்குங்க. பங்கு 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 இங்க பாரு இங்க பாரு, மொட்டை மாடி மொட்டை மாடி. ஓகே, நான் என் கை தெரியுதா, என் கை தெரியுதா? நினைச்சிருந்தா இதை அப்படியே மோடிஃபை பண்ணி இதை இன்னும் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்திருக்கலாம். மேபி அவங்க அந்த சமாதானம்ன்ற ஒரு விஷயம் வச்சதால அப்படியே அதுக்கு பிறகு எந்த விஷயமும் செய்யல, அப்படியே விட்டுட்டாங்க, கை விட்டுட்டு இது ஜஸ்ட் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ஒரு திங்காவே வச்சிருக்காங்க. இப்ப எங்க போறோம் தெரியுமா? எங்க போறோம்? ஷூட் பண்றதுக்கு போறோம், சுட போறோம். எது தோசையா? இன்னுமா இந்த ஜோக் எல்லாம் வருது? ஆமா, இப்போ வந்து ரியல் கன்னால சுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்க போறோம். வாடா. ஜெர்னல் ஒர்க் பண்ணீங்களா? கேகேஸ்ல. உங்களுக்கு தமிழ் வருது, எங்களுக்கு மட்டும் சிங்களம் வருதே இல்ல. வருதே இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இனி அடுத்த கட்டம் தான் செய்யணும். சிங்கள ஃப்ரெண்ட்ஸ் தான் சுட்டாங்க. விட்டுடு, எல்லாத்தையும் விட்டுடு. முதல்ல இந்த தரதலைங்களோட சுத்துறதை விட்டுடு. காசி பணம் மணி துட்டு சாமி நம்ம பாத்த பாத்துதா. பாட்டு கேட்டிங்களா? தமிழ் பாட்டுலாம் தெரியுது. லசன லசன மகையாது, எனக்கு லசன லசன மகையாதரி ஓஹோ மெச்சர லசன ஓயா கோஹே ஈட்டியே. அந்த காலத்துல இருந்து இந்த ஒரு பாட்டு தான் எனக்கு தெரியும். உங்க லவ்வா? வாவ், சூப்பர். லவ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர். ஓகே, நாங்க இப்ப அங்க போட்டா இங்க இருந்தா அந்த பேப்பர்ல மார்க் தான். இப்ப அது நான் சுட்டதுக்கு அப்புறமா நமக்கு காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் மொத்தமா 5 இருக்கு, நான் 2 சுடுவேன். ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் நான் சுடுவேன், மத்த எல்லாமே இவங்க சுடுவாங்க. யாரோடது மாசா இருக்குது பார்ப்போம். பட்டிச்சா ஏதாவது? படவே இல்லையா? நிறைய அசிங்கமா போச்சு. வெயிட் பா. தோத்துக்கிட்டே இருக்கீங்க. No comments. Simply yes. இப்ப பாருடா. ஃபைனலாக அவன் சொன்ன மாதிரியே அவனோட ரிலேட்டிவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். அவங்களோட ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்கும். ஸோ ஓகே இருக்கா, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இனி அடுத்த வேலையை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு போய் குளிக்கணும். டக்குன்னு போய் குளிச்சுட்டு ஓடி வந்துடுறான்.
ஓகே, தேங்க்யூ. நீங்க ஒரு வீட்டை உங்களுக்கு செட் பண்ணி தந்ததுக்காண்டி. இப்ப சாப்பிட்றதுக்கு மெயின் ரோட்டை நோக்கி எங்கள் பயணம் ஜாலியா போகுது. வீட்டை இருந்தா வீட்டை அப்படியே வாழை இல்லைல்ல படையல் சோறுலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் இங்க இல்ல, பசி உயிரை கொள்ளும் ஒரே காரணத்தினால் இங்க ஒரு சைவ ஹோட்டலா பார்த்து சாப்பிட கொண்டு வந்துடுறோம். இப்பதான் மழை பெய்யுது, இப்படி வெயில் என்ன கொடுமுடாடி. எங்கடையாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல, இங்க இதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகி தான் வாழ்றாங்க. அப்ப ஜோதிச்சு பாரு, கொழும்புல இருக்கவனுக்கெல்லாம் எப்ப வெயில் அடிக்கும் எப்ப மழை அடிக்க வேண்டிய தெரியாது. அதான்டா, ஐயோ கடவுளே. நாங்க மழை வந்தாயே வர வேணாம்னு சொல்றோம், வெயில் அடிச்சா வெயில் அடிக்குதுன்னு கேட்கிறோம். வாழ்க்கை முழுக்க இப்படியேதான். அதுவும் இல்லாம இன்னைக்கு நாங்க விரதம் சரியா, இன்னைக்கு தான் வெஜ்ஜு சாப்பிட்றதுக்காக ஒரு கடையை தேடி தேடி அலையிறோம். பழமையா பாக்குறதெல்லாம் வெஜ்ஜா இருக்கும். இன்னைக்கு தேடுறோம், கண்ணுல ஒரு வெஜிடேரியன் கடையும் சிக்க மாட்டேங்குது. எங்க பார்த்தாலும் சிக்கனை கண்ணில் காட்டுறாங்க. இன்னைக்குதான் அது நல்ல கிறிஸ்பி சிக்கன் கேஎஃப்சி காட்டுறான். இப்ப அவன் வேற போட்டான் எங்க இது கேஎஃப்சி தான் பக்கத்துல இருக்கான். கேஎஃப்சிக்கு பக்கத்துல ஒரு கடை இருக்குன்னு சொல்லிட்டு தான் கூட்டு போறான். என்ன செய்யறானோ தெரியல. வாங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் டு துலக்ஷன்ஸ் vlogs. இன்னைக்கு தான் நாங்க எதுக்கு உண்மையாவே திருகோணமலைக்கு வந்தோம் அப்படின்றதுக்கான கரெக்டான ஒரு வீடியோவா இருக்கும் போது. ஏன்னா இன்னைக்கு சிவராத்திரி இரவு நாங்க வந்து எங்க ஸ்டே பண்ண போறோம் அப்படின்னா திருகோணமலையில இருக்கிற திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துல தான் நாங்க எங்களோட நைட் ஸ்டே அங்கதான் இருக்க போகுது. அப்படியே எங்களோட விரதத்தையும் முடிச்சுட்டு அடுத்த நாள் பாரணையை நோக்கி போற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். டாய் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ நம்ம டீமோட அப்படியே வேட்டி சட்டையெல்லாம் கட்டிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வாங்க. டாய் ஸோ உள்ள வந்தாச்சு. ரொம்பவுமே எப்படி சொல்றது, ஒரே கூட்டமா இருக்கு. நம்ம ஊர்ல நல்லூரை விட ஒரு எப்படி சொல்றது ரொம்பவுமே ஒரு லென்த்தான ஒரு பீப்புள்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்க இப்போ வந்து என்ட்ரன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இங்க வீடியோஸ் எடுக்கிறதும் அவ்வளோ எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் உள்ள போயிட்டு கோயிலுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு, கோயிலுக்குள்ள கேமராக்கும் போட்டோஸ் எடுக்கிறதுக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லைன்ற ஒரு ரீசனுக்காக நாங்க இப்பவே இதெல்லாம் பார்த்துட்டு உள்ள போயிட்டு என்னென்ன இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ உள்ள இருந்து எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். The next day. ஹாய் காய்ஸ், ஸோ 4 மணிக்கு பஸ்ஸுன்னு சொன்னாங்க. 3 டிக்கெட் அவுட்டு. இப்போ டைம் ஒரு 7:30 இருக்குமா, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஒருத்தர் ரீல்ஸ் பார்க்குறான், மிச்சம் 2 பேரும் நான் என்னென்ன போர்ஷனில் தூங்குறாங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு லைட்டை போட்டுட்டு மக்கள் எழுப்பி பார்ப்போம். ஃபஸ்ட்டு தலைவர் எழுப்போமா. மாப்பிள்ள டேய் ஒழும்புறியா டே 4 மணிக்கு பஸ்ஸில் ஆல்ரெடி 7:30 ஆகிட்டு. ஒழும்பு டே 7:30 ஆச்சுடா. 4 மணிக்கு பஸ் செல்ல ஒழும்பு. நீங்கள் ஆப்பா, நீங்கள் சும்மா சொல்லுவீங்க, வேக்காட்டு வேண்டுவீங்க. உங்களை இப்படி எடுத்தால் தான் நீங்கள் திருந்துவீங்க. ஒழும்பு நேற்று கோயில்ல சனத்துல தர்ஷன் டைம் ஆச்சு. ஒழும்பு டேய் ஒழும்புடா. நானும் வளர்க்கிறேன், நேரம் ஆயிடு. ஒழும்புங்க, அவனே ஒழுப்புறியா? வலுப்பு வலுப்பான் வலுப்பு. ஹாய் காட்டு எப்பயாச்சும் மூஞ்சி இப்படி வைக்காம ஹாய் காட்டு. உண்ட சப்ஸ்கிரைபர்ஸ் தானே. துலக்ஷன்ஸ் vlogsல இன்னைக்கு டே 2 இன் திருகோணமலை. இன்னைக்கு வந்து கிளம்புறோம். இன்னைக்கு அப்படியே கிளம்புறதுதான். மார்னிங் எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால அவங்ககிட்டயும் சொல்லிட்டு ஃப்ரெண்டோட ரிலேட்டிவோட விட்டு தான் வந்தோம். ரொம்ப எப்படி சொல்றது, ஹம்பிளா ட்ரீட் பண்ணி ஒரு மாதிரி
செட் ஆயிடுச்சு. காலைல இன்னும் சாப்பிடல, ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இங்க சாப்பிட்டுட்டு பஸ்ல வந்துட்டுலான்ற ஒரு பிளான் தான். ஏன்னா பஸ் 6 ஹவர்ஸ் டிராவல்ஸ் டேல இங்கே நிப்பாட்டுவாங்கன்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து இதான் லாஸ்ட் டே, லாஸ்ட் ட்ரிங்கோல லாஸ்ட் மூமெண்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே போகிறோம் எங்கன்னா இன்னும் ஜஃப்னாக்கு கிளம்ப வேண்டியதுதான். சரியா வேர்க்குது, ட்ரிங்கோ சரியான சூடு, செம்ம ஹீட்டு. அப்போ பஸ்ஸுக்குள்ள வந்து உட்காந்துருக்கோம். ஏன்னா இங்கெல்லாம் புக்கிங் வேற. நம்ம பசங்க கூட தான் இது இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ரீல்ஸ்ல பார்த்துட்டு இருக்க? ராசாவா? என்னடா இது? இப்ப நீ இதை வந்து ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி எனக்கு பாடி அனுப்புன்னு கேட்ப. இதை யாருக்கு பாடி அனுப்புறேன்னு கேட்கிற உனக்கு இது யாருக்குமே அனுப்ப முடியாம இருக்கிற என்ன மாதிரி யாரோட ஃபீலிங்ஸ் புரியலையடா. ஆனா வயிறு எரிஞ்சு சொல்றேன்டா, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடா நீங்க எல்லாம்.